ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு வந்தோடனே அது மட்டும் இல்லை, டாஸ்க்குன்னு வந்தாவே சுபிக்ஷாவோட விஷயங்கள் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப அழகாக வந்து பண்ணுறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலில் 6.5 மணி நேரம் நின்று இருக்காங்க சுபிக்ஷாவும் அரோராவும். சான்ஸே இல்லை. நம்ம கண்டிப்பாக வந்து அந்த பெண்களுக்கு வந்து நம்ம பெரிய பாராட்டு கொடுத்துன்னு ஆகணும். இப்படியே கை வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். மேலே ஃபேனை வந்து இன்றைக்கி தொடச்சி பாருங்கள், அதுக்கே கை கடுக்கும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது 6.5 மணி நேரம் இப்படியே பிடிச்சிட்டு நிற்கணும் அப்படின்னா எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்க. அதை வந்து பண்ணாங்க. அது என்ன ஆகிடுச்சுன்னா, அரோராவும் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, படிக்க அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டு, ரொம்ப கஷ்டம். சுபிக்ஷா வந்துட்டு எந்திரிச்சு அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த இதை அழுத்த முடியல. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து விஜய் பறவை தான் பிடிச்சி அமுக்கி விட்றாங்க அந்த டியூப்பை. அவங்க ஃபேஸ் வாஷ் வந்து இந்த கையில் பண்ணாங்க, லெஃப்ட் கையில் ரொம்ப இதுவாக இருக்குது போல இருக்குது, பாவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட வந்து கேமரா மூலமாக சொல்கிறாங்க, பாஸ் எனக்கு இந்த கை மரத்து போனாமல் இருக்குது, கை அப்படியே தூக்கி பார்க்க இவ்வளோ தான் போகுது. எவ்வளோ கொடுமையாக இருக்கும்ல. இத்தனைக்கும் சின்ன பொண்ணு. மற்றவங்களாம் வந்து ஓரளவுக்கு 35 மேலே 36 அப்படின்ற இருக்கவங்க. இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. அப்படி இருந்துமே வந்து கை வந்து மரத்து போன மாதிரி இருக்குது. அப்படின்னும் நைட் தூங்கி இவ்வளோ நேரம் கழித்து எந்திரிக்கும் போது என்ன எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னும் எத்தனை டாஸ்க் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டாங்க சுபிக்ஷா. 6.5 மணி நேரம் பெரிய விஷயம். திரும்ப தனியாக ஒரு இடத்துல வந்து கை தூக்குறாங்க, பாவமாக இருக்குது. அப்படியே ரொம்ப நல்ல ஒரு டஃப் கொடுத்தாங்க, சான்ஸே இல்லை. அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த டாஸ்க்கு 2வது இதில் வந்துட்டு சுபிக்ஷா ஃபஸ்ட்டே தூக்கிட்டாங்க போல இருக்குது. எல்லாருமே டார்கெட் பண்ணி தூக்குறாங்க போல இருக்குது. சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் போக போக பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து டிக்கெட் டு ஃபினாலே 3 அதில் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்காங்க, அதாவது 1, 2, 3மே முடிஞ்சிருச்சு. இன்னையோட வந்துட்டு 3 முடிஞ்சிருக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து விக்ரமும் சபரியும் தான் இருக்காங்கன்ற தகவலும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பேன், இருங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விக்ரமும் சபரியும் இருக்காங்க. 3வது பிளேஸ் வந்து கமருதீன், 4வது அரோரா, 5வது திவ்யா, 6வது வினோத், 7வது பார்வதி, 8வது சாண்ட்ரா, 9வது நம்ம சுபிக்ஷா இருக்காங்க. ஸோ 3 டாஸ்க் முடிவில் இந்த விஷயங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.